இதை பாருங்கள். இது வந்து அப்போ வாக்கி டாக்கிலாம் கிடையாது. போலீஸில் வாக்கி டாக்கி கிடையாது. ஃபோனுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஜென்ரேட்டர் அது. இது வந்து டைப் ரைட்டிங் மிஷின். அந்த காலத்தில் யூஸ் பண்ண டைப் ரைட்டிங் மிஷின். இது அதுக்கு உதவி பண்ணுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரெஞ்சு போலீஸோட யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்மை பாருங்கள். அப்போ இந்த யூனிஃபார்ம் தான் இருந்துச்சு, கோட். இது வந்து ஃப்ரெஞ்சு போலீஸில் ஆஃபீஸர்ஸ் ஒன்லி, அவங்களுக்கு மட்டும் இது எலிஜிபிள். இங்கே பாருங்கள், இவர் பேர் ஃபிலோமினாதான் ஆரோக்கியசாமி. இவர் வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 106 வயசு வரைக்கும் இருந்தார். இவர் தான் அவர் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 106 வயசு வரைக்கும் இருந்தவர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் 106 வயசில் அவர் இறந்தார். அவருக்கு முன்னாள் டிஜிபி திரு கிருஷ்ணய்யா சார் அவங்கள பார்த்து பூ கொடுத்து கொடுத்தது ஃபோட்டோஸ். இது வந்து நெல்லித்தோப்பு சர்ச்சில் அவருக்கு இறுதி ஊர்வலம் நடக்கும்போது, நெல்லித்தோப்பு சர்ச்சில் முன்னாள் டிஜிபி கிருஷ்ணய்யா சார். இதை பாருங்களேன், இது வந்து 19th செஞ்சுரியோடைய கடிகாரம். இன்னும் அது லைவில் இருக்குது. இப்போயும் அது 1 hour அலாரம் அடிக்கும். 19th செஞ்சுரியில் ரெடி பண்ண. இது என்னென்னா நம்ம போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த பில்டிங். இப்போ இதுவும் லைவில் இருக்குது. இதே மாடல் தான் இருக்கும். இதே மாதிரி ஓடு போட்டே இருக்கும். இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இதே மாதிரி தான் இருக்கும். இப்பயும் லைவில் இருக்குது. இது நம்ம அங்கே பார்த்தோம்ல, இந்த ஜென்ரேட்டர், அது மூலயமா ஃபோன் பேசுகிறது, ஃபோன் தகவல் பரிமாற்றம் பண்ணுறது. இதெல்லாம் அப்போ கிடச்ச ஒரு ரேர் ஃபோட்டோஸ். இப்போ கிடைக்கும் போது கிடச்ச ஒரு ரேர் ஃபோட்டோஸ் இதெல்லாம். இது வந்து காரைக்காலோட மேப்பு, காரைக்கால் டிவிஷனுடைய மேப்பு. இது காரைக்காலுடைய கலெக்டர். இது சனீஸ்வரர் கோயில். இது சர்ச்சு, காரைக்காலில் இருக்கிற ஒரு முக்கியமான சர்ச்சு. இது காரைக்காலில் இருக்கிற ஒரு மசூதி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்போ வந்து ஒரு போலீஸ்காரங்களும் யூஸ் பண்ணது. இதை வச்சு தான் கார்டு பார்த்தாங்க, காவலர்கள்லாம் இதுதான் யூஸ் பண்ணாங்க. அது எப்படியோ பத்திரமா கிடச்சி அதை இங்கே வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இது வந்து பாண்டிச்சேரியோடைய செர்மோனியல் ட்ரெஸ், லா அண்ட் ஆர்டர் செர்மோனியல் ட்ரெஸ். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்களா, அவங்களோட செர்மோனியல் ட்ரெஸ். பரேடுக்கு, எல்லா பரேடுக்குமே யூஸ் பண்ணுற செர்மோனியல் ட்ரெஸ். அவங்களோட லுக்கு இப்படி தான் இருக்கும். இவங்க ப்ளூ கலரில் இருக்கிறவங்க இந்தியன் ரிசர்வ் பெட்டாலியன், IRBன்னு சொல்லுவாங்க. இவங்களோட செர்மோனியல் ட்ரெஸ் இந்தியன் ரிசர்வ் பெட்டாலியன். அப்படி இங்கே வந்தீங்கன்னா இது டிராஃபிக், பாண்டிச்சேரி டிராஃபிக் போலீஸோடைய செர்மோனியல் ட்ரெஸ். பாண்டிச்சேரியில் டிராஃபிக் போலீஸோடைய ட்ரெஸ்ஸு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். முதல்ல அங்கே பார்த்தோம்ல, அதே தான். அதனுடைய ஃபுல் டீட்டெயில் இங்கே இருக்கும். கிருஷ்ணய்யா சார் ஃப்ளாக் டே அன்னைக்கு இந்த மாதிரி போலீஸில் இறந்தவங்களுடைய ஃபேமிலியை சந்தித்து அவங்களுக்கு மரியாதை செஞ்சது. இது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியோடைய மேப்பு, பாண்டிச்சேரியோட டோட்டல் மேப்பு. இது பாண்டிச்சேரியோட போட் ஹவுஸ். இதை நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இது ஆயி மண்டபம். இது இன்னும் லைவில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பாண்டிச்சேரியோடைய கவர்னர் ஹவுஸ், ராஜ்பவன் சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது காந்தி ஸ்டாச்சு. ஃபோட்டோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் தான் இருக்கும். ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் அழகாக இருக்கும். இது மணக்குள விநாயகர் டெம்பிள். இது ஆசிரமத்தோடைய குளோபல்
ஆரோவில் குளோபல் சொல்லுவாங்க, மாத்திர் மந்திர் சொல்லுவாங்க. இது அரவிந்தர் ஆசிரமம். இது பார்த்திங்கன்னா மாஹி, பாண்டிச்சேரியோட ஒன் ஆஃப் த டிவிஷன். இது அவங்களோட மேப்பு. அங்கே இருக்கிற சர்ச்சு, மாஹியில் இருக்கிற சர்ச்சு, அங்கே நடக்கிற ஃபெஸ்டிவல், அங்கே நடக்கிறது. இது ஏனத்தில் இருக்கிறது, அது லைட் ஹவுஸு. இது இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். நம்ம போலீஸ் யூஸ் பண்ண ஸ்வாட் இருக்குது. பரேடுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இருந்த பாண்டிச்சேரியில் 1950 யூனிஃபார்ம், ஆஃபீஸரோட யூனிஃபார்ம் இப்படி தான் இருந்தாங்க. இது எல்லா சிப்பாய்களுடைய டிஃப்ரெண்ட் ட்ரெஸ். அப்போ இருந்த ஆஃபீஸர். இங்கே காரணம்ல இதில் இருந்த வாக்கி டாக்கிஸ் இதோ பாருங்கள். அப்போ யூஸ் பண்ண வாக்கி டாக்கி கீழே இருக்குது பாருங்கள். மைக்கு, இதோ அந்த டெலிஃபோன் இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு இது அதே சேம் ஸ்குவாடு, சேம் அப்போ இருந்த போலீஸ்காரங்களுக்கு. அப்போ இருந்த போலீஸ்காரங்க. இது லே கஃபே, பீச் ரோடு, காந்தி ஸ்டாச்சு பீச் ரோடு, லே கஃபே. இப்போ அது லே கஃபேவாக இருக்குது. அங்கே நடந்த பரேடு சமயத்தில் எடுத்தது. இப்போ வந்தீங்கன்னா இதுதான் பாண்டிச்சேரி போலீஸ் மியூசியம். எப்போ இனாக்ரேட் பண்ணாங்கன்றது இதில் இருக்குது. இது வந்து டிஜிபி கௌதம் சார் அவர் மூலயமா இனாக்ரேட் பண்ணாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற டிஜிபி இவங்க, டிஜிபி ஆஃப் புதுச்சேரி இவங்க தான். திருமதி ஷாலினி சிங் மேடம் இவங்க. இங்கே பார்க்குறது என்னென்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுதான் ஃப்யூச்சரில் இப்படி தான் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கான மாதிரி படம் தான் இது. இது இப்போ லைவில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ், போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஷிப் பீரியடில் இருந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் பீரியடில் இருந்தது. இப்போ வாங்க, இவங்களை பற்றி நான் முன்னாடியே சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல. சார் பேர் நடராஜன் சார். இவர் வந்து தீயணைப்பு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். சார் வில்லியனூரோடைய எஸ்ஹெச்ஓ கொண்டா கோடீஸ்வரராவ். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வெள்ளம் பாண்டிச்சேரியில் ஒரு வெள்ளம் வந்த சமயத்தில் பாண்டிச்சேரியில் வெள்ளம் வந்த சமயத்தில் அங்கே டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சேட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஃபேமிலி நகைக்கடை ஃபேமிலி. அவங்க திண்டுக்கல்லில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது ஆரியப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது பாண்டிச்சேரியில். அங்கே மழை அதிகமாக பெஞ்சதுனால, நம்ம பாண்டிச்சேரியில் மழை அதிகமாக பெஞ்சதுனால ஆரியப்பாளையத்தில் தண்ணி நிறையா போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு பிரிட்ஜு, அதில் தண்ணி நிறையா போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் வீடூர் டேம்லேருந்து தண்ணி திறக்கத்தாங்க. அந்த தண்ணி திறக்கும் போது அவங்க போன கார் அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ அடிச்சிட்டு போகும்போது சாரு, நடராஜன் சார், கொண்டா சார், அப்புறம் ஆல்பர்ட்டுன்னு ஒரு பிசி ஒருத்தவர், பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 4 பேர் போய் காப்பாற்ற போகும்போது அவங்க அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ பாலகிருஷ்ணன் சாரும் ஆல்பர்ட் சாரும் எப்படியோ நீந்தி வெளியில் வந்துட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் அவங்கள காப்பாற்றுற முயற்சியில் இறந்துடுறாங்க. மறுநாள் அவங்களோட 8 பேருடைய பாடி கிடைக்குது. சாரோட பாடி அதேமாதிரி கிடைக்குது. சாரோடைய பாடி வந்து குறிச்சிக்குப்பத்தில் கிடைக்குது. சாரோடைய பாடி சுண்ணாம்பாரில் கிடைக்குது. நம்ம இப்போ வந்து அரியாங்குப்பம் சொல்லுவாங்க, அரியாங்குப்பம் பாலத்தில் கிடைக்குது. இது வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜனாதிபதி அவார்டு வாங்கின முதலும் கடைசியும் இவங்க தான். இவங்களுக்கு அப்புறம் யாருமே வாங்கலை, இது வரைக்கும் யாரும் வாங்கலை. இவங்களோட வீரதீர செயலுக்காக ஜனாதிபதி அவார்டு கொடுக்கப்பட்டுச்சு. இது வரைக்கும் வேறு யாருக்குமே இன்னும் அந்த அவார்டு இது வரைக்கும் யாரும் வாங்கலை. மீதி இருந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு தக்க சன்மானமும் அந்த காவலருக்கு, ஆல்பர்ட்ன்ற காவலருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க.
இந்த மாதிரியான செயலை இவங்க செஞ்சதுனால தான் இவங்களை வந்து புதுச்சேரி போலீஸோடைய காட் ஆஃப் புதுச்சேரி போலீஸ் சொல்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய வரலாறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாண்டிச்சேரி போலீஸ் மியூசியத்தோடைய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் ஒரு நாளைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.